Welcome to Adarsh Vidyalaya Educational Institution. Online class. Chapter 3. Theory of Equations. Choose the correct or the most suitable answer from the given 4 alternatives. The first question, a 0 of x cube plus 64 is a 0 of x cube plus 64 is x cube plus 64 is equal to 0. ஏன்னா இதில் 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா இதோட ரூட் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த எக்ஸ் கியூப் ப்ளஸ் 64க்கு ஒரு ரூட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ரூட் இருக்குது அப்படின்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 64 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு மைனஸ் 64. ஸோ எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 இந்த ஹோல் கியூப். Then x equal to minus 4 is the 0 of x cube plus 64. ஸோ அப்போ x equal to minus 4ங்கிறது தான் நமக்கு இங்கே ரூட்டாக இருக்குது. அப்போ minus 4ங்கிறது ஆன்சர். செகண்ட் 1 mark. If f and g are the polynomial of degree m and n respectively and h of x is equal to f composition of g of x, then the degree of h, அதாவது எஃப்ங்கிற பாலினாமியலோட டிகிரி எம்மாக இருந்து ஜியோட பாலினாமியலோட டிகிரி என்ன இருந்துச்சு அப்படின்னா எஃப் காம்போசிஷன் ஆஃப் ஜியோட டிகிரி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எஃப் அண்டு ஜியோட பாலினாமியலை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். எஃப் இஸ் எ பாலினாமியல் ஆஃப் டிகிரி எம், பாலினாமியலோட டிகிரி வந்து எம். அப்போ அந்த பாலினாமியல் வந்து ஏஎம் எக்ஸ் பவர் எம் இந்த மாதிரி இருக்கிறத எடுத்துக்கிறேன். அப்போ g is a polynomial of degree n. அப்போ g of x equal to bn into x power n அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ f composition of g of x is equal to f of g of x. இங்கே g of x அப்படிங்கிறது bn x power n. What is f of x? f of xங்கிறது am x power m. அப்போ am of bn x power n power m. அப்போ am into bn power m into x power mn. அப்போ f composition of g of x ஓட டிகிரி என்னவாக இருக்குது? x power mn அப்படின்னு கிடைக்குது. அப்போ அது டிகிரி ஆஃப் f composition of g of x is equal to mn. mnங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். தேர்டு 1 mark. A polynomial equation in x of degree n always has n imaginary roots. A polynomial of degree n always has n roots. Okay, ஒரு polynomial degree nங்கிறது always என்ன இருக்கும்? n roots-ஆக இருக்கும். ஸோ இங்கே n imaginary roots. அடுத்து fourth one. If alpha, beta and gamma are the zeros of x cube plus px square plus qx plus r, then summation of 1 by alpha is என்ன கண்டுபிடிக்கணும். இப்போது நான் எடுத்துக்கிறேன். given alpha, beta, gamma are the roots of the given equations. given equation என்னது x cube plus px square plus qx plus r equal to 0. இதோட sum of the roots அப்படிங்கிறது என்னது minus p by 1 minus p by 1 and sum of the product of the two roots taken at a time alpha beta beta gamma plus gamma alpha is plus q by 1. q by 1 is equal to q. Product of the roots alpha beta gamma minus r by 1 is minus r. The question is summation of 1 by alpha. So 1 by alpha plus 1 by beta plus 1 by gamma. The LCM alpha beta gamma. So the numerator beta gamma, gamma alpha and alpha beta. ஸோ இப்போ நம்ம தான் பார்த்தோம் இந்த ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபாவோட வேல்யூ என்னது q. ஆல்ஃபா பீட்டா காமாவோட ப்ராடக்டோட வேல்யூ என்ன பார்த்தோம்
minus r ன்னு சொல்லி பார்த்தோம். So the summation of 1 by alpha is equal to minus q by r. Next, fifth one mark. According to the rational root theorem, which number is not possible rational 0 of 4x power 7 plus 2x power 4 minus 10x cube minus 5. இதில் எந்த ரேஷனல் ஜீரோஸ் வந்து பாசிபிள் இல்லை, அதாவது -1 இல்லை 5/4 இல்லை 4/5 இல்லை என்னது 5 சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்னென்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். இந்த given polynomial p of x is equal to 4x power 7. ஸோ அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க, -1 5/4 4/5 5 ரைட். இப்போ p of x equal to என்னது 4x power 7 plus 2x power 4 minus 10x cube minus 5. இங்கே an அப்படிங்கிற என்னதுக்கு 4. அடுத்தது லாஸ்ட்டில் a0 என்னது -5. if p by q is a 0 of p of x where p, q 1, இது வந்து நமக்கு ரூல். p by q is a 0 of p of x இருக்குன்னாக்க where p, q எப்படி இருக்கணும் 1 இருக்கணும். அதாவது அதோடைய டிவிசிபிள் வந்து நமக்கு 1 இருக்கணும். தென் p divides 5 and q divides 4. இந்த pங்கிறது 5 டிவைட் பண்ணணும், qங்கிறது 4 டிவைட் பண்ணணும். p divides 5, the only the numbers dividing 5 are 1. 5ங்கிற நம்பரை என்னது 1 டிவைட் பண்ணும், இல்லைனாக்கா 5 டிவைட் பண்ணும். அது -1 இருக்கலாம், +1 இருக்கலாம், +5 இருக்கலாம், ஆர் -5 இருக்கலாம். அதான் எடுத்துக்கிறோம் +r-1 அண்டு +r-5 அப்படின்னு. இங்கே q டிவைட்ஸ் 4. அப்போ q வந்து qங்கிற ஒரு நம்பரை 4 டிவைட் ஆகணும் அப்படின்னாக்க, 4ங்கிற நம்பர் டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்க ஒன்று +r-1 வந்து 4 டிவைட் பண்ணும், +r-2 டிவைட் பண்ணும், அடுத்து +r-4ங்கிறது q என்னது டிவைட் பண்ணும். அப்போ the possible values என்னது p by q or +r-1/1 +r-5/2. அதாவது இந்த +r-1 +r-1 டிவைட் பண்ணலாம், அதாவது +r-1/1 +r-5 by +r-2, அப்போ +r-5/2 அப்படின்னு. நெக்ஸ்ட்டு +r-5/4 +r-5/4. இப்போது இது எது நமக்கு பாசிபிள் ரூட்ஸ் அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்கு இப்போ ஒவ்வொரு ரூட்டாக நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இதில் வந்து நான் 5/4ங்கிற நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ 5/4 எடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா என்ன வருது, 0 ஆகலை. இந்த p of x not equal to 0. ஸோ இந்த ரேஷனல் நம்பர் 5/4 cannot be rational 0 of p of x. இப்போ இந்த p of xல் இந்த 5/4ங்கிறது ரேஷனல் ரூட்ஸாக இல்லை. நெக்ஸ்ட்டு 6th question. A polynomial x³ minus kx square plus 9x has 3 real zeros if and only if k satisfies. என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, இந்த பாலினாமியலில் வந்து has 3 real zeros, இந்த பாலினாமியலுக்கு 3 real zeros வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. if and only if k satisfies, அந்த கேயோட எந்த வேல்யூக்கு இந்த 3 zeros வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நான் எடுத்துக்கிறேன் given polynomial equation x³ minus kx square plus 9x is equal to 0. x of x square minus kx plus 9, இங்கே x காமன் எடுத்துடுறேன். இப்போ இதோட ப்ராடக்ட்டில் இருக்குது ஒன்று x equal to 0 இருக்கணும், ஆர் x square minus kx plus 9 equal to 0 இருக்கணும். அப்போ x equal to 0ங்கிறது என்னது, இஸ் ஒன் ஆஃப் த ரூட் விச் இஸ் என்னது ரியல். த அதர் 2 ரூட்ஸ், அப்போ மொத்தம் இந்த 3 ரூட்ஸுமே ரியலாக இருக்கணும். அதில் ஒரு ரூட் என்ன சொல்லிட்டோம், ரியல் சொல்லிட்டோம். அப்போ இந்த ரிமைனிங் 2 ஆல்சோ என்னது ரியல் ரூட்ஸாக தான் இருக்கணும். நமக்கு வந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்குது. ஏன்னா கியூபிக் ஈக்குவேஷனில் ஒரு ரூட் வந்து x equal to 0 கண்டுபிடிச்சோம். அப்போ இந்த ரிமைனிங் ரூட்ஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது, ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் கிடைக்குது. அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ரியல்
நம்பராக தான் இருக்கும், ரியல் ரூட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஏன்னா 3யுமே ரியல் ரூட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கண்டிப்பாக என்ன இருக்கும், ரியலாக தான் இருக்கும். அப்போ ரியலாக இருக்கணும் அப்படின்னாக்க நமக்கு இந்த டிஸ்கிரிமினன்ட் என்ன சொல்லுது அப்படின்னாக்க b² - 4ac ≥ 0. The roots are real, b² - 4ac ≥ 0. ஓகே, ஹியர் b அப்படிங்கிறது என்னது, -k. அதாவது a ஈக்குவல்ட்டுங்க என்ன இருக்குது, x² முன்னாடி 1, b = -4 and c = 9. c = 9. சப்ஸ்டிட் பண்ணுங்க இந்த b² - 4ac. இப்போ -k the whole square -4 into 1 into 9 is ≥ 0. So k² - 36 ≥ 0. k² ≥ 36. So modulus of k is ≥ 6. Therefore x³ - kx² plus 9x is equal to 0 has all 3 roots real if modulus of k greater than or equal to 6. Next, question number 7. The number of real numbers in the closed interval 0, 2 pi satisfying sin power 4x minus 2 sin square x plus 1 is. இந்த sin power 4x minus 2 sin square x plus 1 இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இந்த நம்பர் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் வந்து இந்த இன்டர்வல் இருக்க மாதிரி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். The given equation is sin power 4x minus 2 sin square x plus 1 equal to 0. ஸோ அதை எப்படி எடுக்கலாம், sin square x power 2 minus 2 sin square x plus 1 is equal to 0. Put y equal to sin square x, y equal to sin square x. Then the given equation becomes y square minus 2y plus 1 is equal to 0. This is like quadratic equation form. So x square minus 2a square minus 2ab plus b squared form. So a minus b whole square. So y minus 1 in the whole square is equal to 0. So y have two roots, both roots are real and equal. So y equal to 1, y minus 1 the whole square equal to 0. So y minus 1 equal to 0. So y equal to 1. What is y? Sin square x. So sin square x equal to 1. So sin x equal to plus or minus 1. Sin x equal to plus or minus 1. Then x equal to pi by 2. For what value of x? The sin x value is 1, x equal to pi by 2. So x equal to pi by 2, it belongs to 0, 2 pi. Satisfy sin x is equal to sin pi by 2. Sin pi by 2, that is equal to 1. So x equal to pi plus pi by 2. Pi plus pi by 2, that is also belongs to in 0, 2 pi. That satisfies sin x is equal to sin of pi plus pi by 2. That value is minus sin pi by 2. Minus sin pi by 2 is minus 1. So the value of sin x is plus or minus 1. Then sin x value is one is plus 1 and another one is minus 1. So x is plus pi by 2 and 3 pi by 2. So 0, the pi by 2 and pi plus pi by 2. Pi by 2 and pi plus pi by 2 are the two real numbers in 0, 2 pi, satisfying sin x equal to plus or minus 1. That is, satisfy the given equation sin power 4x minus 2 sin square x plus 1 is equal to 0. Therefore, the required number of real number is 2. Next, question number 8. If x cube plus 12x squared plus 10ax plus
999 definitely has a positive 0 if and only if the equation given polynomial is x cube plus 12x square plus 10ax plus 1999, that p of x is equal to given polynomial. If a is less than 0, here negative, right? Then the number of change of sign in p of x is 2. இங்கே ஏங்கிறது லெஸ் தென் 0, ஏ லெஸ் தென் 0நாக்க ஏங்கிறது சம் நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் -2 -3 லைக் சம்திங் வேல்யூஸ். இப்போது எக்ஸ் கியூப் ப்ளஸ் 12x ஸ்கொயர் மைனஸ் 10x ப்ளஸ் 1999. ஸோ பி ஆஃப் எக்ஸ் cannot have more than 2 positive roots because we have only 2 sign changes. The number of sign changes p of x is 2. ஸோ அதனால் வந்து 2 பாசிட்டிவ் ரூட்ஸ்க்கு மேலே இருக்க சான்ஸ் கிடையாது. அது நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் இஸ் பி ஈக்குவல் டு 1 ஆர் 2. அது 1 ஆகலாம், அது என்னது 2 இருக்க சான்ஸ் இருக்குது. The total number of roots of p of x is n equal to 3. இங்கே வந்து கியூபிக் பாலினாமியல் இருக்குது. ஸோ அதனால் இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் வந்து நமக்கு 3 இருக்க சான்ஸ் இருக்குது. இங்கே பாசிட்டிவ் ரூட்ஸ் அப்படிங்கிறது என்னது 2. ஸோ n மைனஸ் p ஈக்குவல் டு 1 ஒன்றா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க n minus p ஈக்குவல் டு 2. ஸோ விச் இஸ் என்னது ஈவன். த நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் ஆஃப் p of x இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ p ஈக்குவல் டு 1 போது நமக்கு ஈவன் கிடைக்கிது. ஸோ அதனால் அந்த நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் ஆஃப் p of x இஸ் ஈக்குவல் டு 1. when p ஈக்குவல் டு 2 எடுத்தோம்னாக்க we have n minus p ஈக்குவல் டு 3 minus 2 இஸ் ஈக்குவல் டு 1 which is not even. அப்போ நமக்கு ஆட் நம்பரில் கிடைக்கிது. ஸோ அந்த நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் ஆஃப் p of x cannot be equal to 2. என்ன இருக்காது 2 இருக்காது. ஸோ அப்போ என்னவா தான் இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னாக்க hence for the given polynomial has exactly one positive real roots if a is less than 0. ஒரே ஒரு ரியல் ரூட் தான் இருக்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. The polynomial x cube plus 2x plus 3 has இதில் வந்து 1 நெகட்டிவ் ஆர் 2 இமேஜினரி ஜீரோஸ் இருக்குமா, இல்லை 1 பாசிட்டிவ் ஆர் 2 இமேஜினரி ஜீரோஸ் ஆர் 3 ரியல் ஜீரோஸ் ஆர் நோ ஜீரோஸ். இப்போ now we are going to verify the given polynomial p of x is equal to x cube plus 2x plus 3 has no change of sign. எந்த ஒரு சைனும் சேஞ்ச் ஆகலை பாருங்கள். p of x has no positive root, all are positive. So we have no sign change. So p of x has no positive roots. Now put x equal to minus x cube minus 2x plus 3, okay, minus 2 plus. So we have only one sign change. P of minus x has only one sign change. So p of x has at most one negative root. Thus the p of x has no positive root and at most one negative root. Since p of x is a polynomial of degree 3, கொடுக்கக்கூடிய polynomial degree என்னது 3. it has 3 roots. அப்போ நமக்கு 3 roots வந்து இருக்கணும். அப்போ இந்த ரிமைனிங் 2 roots must be imaginary roots. ஸோ பாசிட்டிவ் ரூட்ஸ் நமக்கு கிடையாது. நெகட்டிவ் ரூட்ஸ் 1 ரூட் இருக்குது, பாசிட்டிவ் ரூட்டு 0, நெகட்டிவ் ரூட் 1. டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் 3, total number of roots 3. So the imaginary roots 3 minus 1 is 2. The imaginary root is 2. Therefore the remaining 2 roots must be imaginary roots. Thus p of x has 1 negative roots and 2 imaginary roots. Next, 10th question. The number of positive zeros of polynomial summation of r equal to 0 to n
NCR into minus 1 the whole power r into x power r is. Let P of x is equal to summation of r equal to 0 to n NCR into minus 1 power r into x power r. The number of change in sign in P of x is n. ஏன்னா நமக்கு டிகிரி என்ன இருக்கும் என்ன இருக்கும் அப் டு 0 to n வரைக்கும் எடுத்துக்கிறோம். ஸோ அதனால் வந்து நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் இன் பி ஆஃப் எக்ஸ் இஸ் n. ஏன்னா ஆல்டர்னேட்டிவாக மைனஸ் வரும். இப்போ பாருங்கள் NCRல NC1 minus 1 power r அப்போ ஒரு minus 1 வரும். அடுத்து x power 1. The next term plus NC2 minus 1 power 2 x squared. Now இங்கே பாசிட்டிவ் தான் வரும். minus 1 the whole squared plus இப்போ இங்கே மைனஸ். ஸோ அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸ் ஆட் டேர்மில் எங்கே வருதோ அங்கெல்லாம் நெகட்டிவ் வரும். ஈவன் டேர்ம் வரும்போது பாசிட்டிவ் வருது. ஸோ நமக்கு வந்து n சைன் சேஞ்சஸ் இருக்கும். த நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஜீரோஸு என்ன இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் என்ன இருக்குது? 1 பாசிட்டிவ் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். இந்த பாலினாமியலோட டிகிரி என்ன இருக்குது? 2ஆக இருக்குது. ஸோ அப்போ இதோட ரூட்ஸ் வந்து 2ஆக இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே பாலினாமியலோட டிகிரி வந்து n இருக்குது. அதனால் இந்த நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ஜீரோஸ் n. Okay, thank you students.